வணக்கம், வெல்கம் பேக் டு ஜெட் என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை த கிரேஸ் ஆஃப் காட். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் ஜேடிஆர் என்டர்டைன்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ நாள் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப 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 நன்றி. இன்னும் அதிகமாக கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலை கிடைச்சிச்சு தலை. ஓகே, எல்லாம் அவ்வளோ யாரா இது சத்தம் போடுறாங்கன்னு பாக்குறீங்க. ஒரு வேற யாரும் இல்லை, கோ ஆங்கர் ஆஸ்கர் தான் கத்திட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியணுமா? இதுதாங்க அதுக்கு காரணம். இந்த வீடியோல நான் வந்து OnePlus 7T Pro மெக்லாரன் எடிஷனை ரிவ்யூ பண்ண போறேன். சூப்பருங்க, பாத்தீங்கன்னா நல்லா பப்பாயா ஆரஞ்சு. ஸோ இந்த எடிஷன் வந்து மெக்லாரன் எடிஷன் வந்து பப்பாயா ஆரஞ்சு. ஓகேங்களா? ஸோ இதை நான் அன்பாக்ஸ் பண்றேன். Wow. Okay. நல்லா சூப்பரா இருக்கு இந்த பிளாக் பாக்ஸ். இது வந்து கார்பன் ஃபைபர் பிளாக் பாக்ஸ். மெதுவா எடுக்கிறேன். கீப்பிங் திஸ் அசைட். நெக்ஸ்ட் இது என்ன இருக்கு? ஏதாவது மேனுவல் இருக்கும்னு நினைக்கிறேன். குயிக்காக எடுப்போம். பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு பேக்கிங். ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா நெவர் செட்டில்னு இருக்கு. நெவர் செட்டில் சொல்லிட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன ஸ்லாட், என்னுடைய ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க நினைக்கிறேன், என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்ஃபர்மேஷன். இப்போ தான் இன்விடேஷன் லெட்டர் நான் இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி பிரித்தேன். ஓகே, இது நீங்கள் அதில் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த பின் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஓகே. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கு, ஃபேன்சியாக இருக்கு நல்லா. ஓகே, இதெல்லாம் ஐ எம் ஜஸ்ட் கீப்பிங் தட் அசைட். நெக்ஸ்ட் மெயினாக இங்கே தான் ஒரு ஃபோன். ஓகே, செம. ஓகே ஓகே, ஸோ இதை பிரிக்கிறோம். வாவ், செம்மையாக இருக்குங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் நோட் பண்ணுங்க, இந்த சைடெல்லாம் பாருங்கள், எல்லாமே அந்த ஆரஞ்சு இருக்கும் பாருங்கள். அவங்களுடைய மெக்லாரன் எடிஷனுக்கான அந்த ட்ரேட் மார்க் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த ஆரஞ்சு கலர் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு பாருங்க. நல்லா கிட்ட பாருங்க. ஓகே, இதோ இருக்கு பாருங்க. இதோ ஆரஞ்சு அவங்களுடைய ட்ரேட் மார்க் கொடுத்துருக்காங்க. ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா அந்த கர்வ் எல்லா இடத்துக்குமே நல்லா கர்வ் இருக்குது. சூப்பராக இருக்குது ஹோல்ட் பண்ண. ஓகே, இது ஒன்று. இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சி டைப் கேபிளுங்க, சார்ஜ் பண்ணுற கேபிள். இது சி டைப் கேபிள். அவங்க வழக்கம் போல் அதுலேயும் வந்து ஆரஞ்சு கலரை வச்சுருக்காங்க. இது என்னது பார்ப்போம். இது என்னது? இது வந்து அந்த சார்ஜ் பண்ணுற ஹெட்டு. ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரேட்மார்க்கு அந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு அவ்வளோதான் இதில் இருக்கணும். வேறு ஏதாவது? ஓகே, லெட் மீ செக். ஓகே, இங்கே ஏதோ ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஓ, இது என்னது? கிரேட் திங்ஸ் அவைட் பிலோ சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு வச்சுருங்க. வாவ், சூப்பருங்க. இது ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய கேஸ் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கட்ரான் ஃபைபர் அந்த மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஹோல்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, நம்ம கேஸ் தனியாக வாங்குறதுக்கு இவங்க கொடுக்கறதே நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஃபிட் பண்ணி பார்க்குறாங்க. சூப்பராக ஃபிட் ஆகுது. நல்லா இருக்கு. அந்த கிரிப் நல்லா கிடைக்குது. இதை பாருங்க, இதான் அந்த வெல்வெட் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. வாங்க நேயர்களே, இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து மியூட் பண்ணுறது, வைப்ரேட் பண்ணுறதுலாம் இருக்குது. கீழே வச்சிங்கன்னா நார்மலு, நடுவில் வந்து வைப்ரண்ட்டு. அது இன்னும் கொஞ்சம் மேலே அப்படி தள்ளினீங்கன்னா அது வந்து மியூட் மோடு. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்அப் கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அது ரியர் கேமரா. 3 கேமரா இருக்குது. என்னோட பிக்சல்லாம் நின்றது அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஆன் ஆஃப். அப்புறமா அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து சார்ஜர் போர்ட்டு, அப்புறம் சிம் ஸ்லாட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. ஓகே, அவங்க ஆன் பண்ண போகிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. OnePlus பவர்ட் பை ஆண்ட்ராய்டு. மெக்லாரன் பார்த்தீங்களா, அவங்களுடைய ட்ரேட்மார்க் சிம்பிள். ஓகே, ஹாய் தேர். அதுக்கப்புறம் சில செட்டப் பண்ணாங்க. வாங்க இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு சொல்ல மாற்றிட்டேன் ஆக்சுவலாக. என்னென்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா
பப்பாயா ஆரஞ்சு கலரில் வந்து அந்த கலர் வந்து க்ளோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி இப்போ பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சீரிஸ் வந்துருக்குங்க. நான் வந்து இப்போ மெயினாக உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன்னா 70யும் 70 Pro பற்றி தான் பேச போகிறேன். நார்மலாக நம்ம ஃபோன் வாங்கினா என்ன பண்ணுவோம், என்ன பார்ப்போம், மெயினாக டிஸ்பிளே இருக்கான்னு பார்ப்போம், கேமரா பார்ப்போம், அப்புறம் எவ்வளோ பேட்டரி எவ்வளோ நேரம் தாங்குதுன்னு பார்ப்போம். அது முக்கியமாக பார்ப்போம். எவ்வளோ ஸ்டோரேஜ், எவ்வளோ ரேம், இது மெயினாக பார்ப்போம். அப்புறம் வந்து ஹெட்செட்டு அது இருக்கான்னு பார்ப்போம். அதனால் அதை நான் மெயினாக வச்சு ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போவோம். நமக்கு என்ன தேவை, நம்ம காமனான பீப்புளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து 70யும் 70 Proக்கு இருக்கிற ஒற்றுமை வேற்றுமை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 70 வந்து 6.55 இன்ச்சு, 70 Pro வந்து 6.67 இன்ச்சு. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இதுவும் Snapdragon 855 Plus தான், அதுவும் Snapdragon 855 Plus தான். ரேம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8GB, இதுவும் 8GB, அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 128 GBயும் கொடுக்குறான், 256 GBயும் கொடுக்குறான். ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 256 GB தான் கொடுக்குறான். நெக்ஸ்ட் கேமரா உடைய ரியர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 48 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் 12 MP, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 MP. இதை சொல்கிறாங்க, அந்த 3 இதை தான் சொல்கிறாங்க. 70 Proவில் பார்த்தீங்கன்னா 48 மெகா, அதுவும் சேர்ந்தாங்க 48 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 16 மெகா பிக்சல். ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 70லையும் சரி 70 Proலையும் சரி 16 மெகா பிக்சல் தான். அதுக்கப்புறம் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன மாதிரி மாடல், இந்த கேமரா என்ன மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ட்ராப். 70ல வந்து வாட்டர் ட்ராப் நாச் மாடல், இதில் வந்து பாப்அப் மாடலை பற்றி நான் அப்புறம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து OS pretty much சேம் தான். ஆக்சிஜன் 10 ரெண்டுமே ஆண்ட்ராய்ட் பேஸ் தான். பேட்டரியில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 70ல பார்த்தீங்கன்னா 3800 mAh, 70 Proவில் பார்த்தீங்கன்னா 4085 mAh. இப்போ பார்த்தீங்கன்னா 70 Proக்கும் மெக்லாரன் எடிஷன் அதுக்கும் வந்து என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, மேக்ஸிமம் எல்லா ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான், ஃபீச்சர் ஸ்பெக்லாம். ரேம் பார்த்தீங்கன்னா இதில் 8GB தராங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12GB தராங்க. மெயினி இந்த கேமர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோரேஜ் பண்ணால் pretty much சேம், இதில் 256 GB, இதில் 256 GB தான். 70 Pro வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் எடிஷன், மெக்லாரன் பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷனு, ப்ளஸ் கலர் பப்பாயா ஆரஞ்சு அவங்களோட ட்ரேட்மார்க், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா அவங்களோட தீம் நல்லா இருக்கும், ஒரு கார் டயல் மாதிரி பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஐகான்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. பாப்அப் கேமரா பற்றி ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க. மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபெயிலியர் மாடல், என்னன்னா ஃபைபர் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே OnePlusல எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல், அதனால வந்து இது வரைக்கும் நானும் எந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணது கிடையாது. இந்த வீடியோ எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து ரோபோக்காக வாங்கினது, நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. ரோபோக்கா இது ஆஸ்கருக்கு. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி. ஓகே, வழக்கம் போல மறக்காம நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். Until then, JDR signing off from you.